வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. பிப்ரவரி 4 இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஹியூமன் ஃப்ரெட்டர்னிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நமக்குள்ளேயே நம்ம அச்சின்னு இருக்கோம். ஆனால் இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்களா, நமக்கு வந்து இயற்கை பீரியடெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் காரணம் யார்? நாம தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி நம்ம வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இயற்கை பீரியடர் அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் தாண்டி நாம் வேண்டாம், நமக்குள்ளேயே அடிச்சிக்கணும். நம்ம மதம் தான் பெருசு, உன் மதம் தான் பெருசு, நீ பெரியவன் நான் பெரியவன். அது முதல்ல நாம் எல்லோரும் ஹியூமன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சிந்தனையோடு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் இந்த தினம். இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போப் ஃப்ரான்சிஸ் அப்படின்ற ஒரு பர்சனும் அண்ட் ஷேக் அகமது எல்-தியேட் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தினுடைய ஜனாதிபதி இதுக்கு முன்னாடி இருந்த பர்சன் அவர். ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம மதத்தை கடந்து மனிதத்தை நேசிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அந்த ஒப்பந்தம். இது வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய ஜோ பைடன் அதிபராக இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு 2021. இப்படி எல்லாருடைய சப்போர்ட் மூலமாக நம்ம மதத்தால் இணைவோம், அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுப்போம், நம்ம சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, முதல்ல அதெல்லாம் சரி பண்ணலாம், அதுக்கப்புறம் நீ பெரியவனா நான் பெரியவனா, உன் மதம் பெருசா என் மதம் பெருசாலாம் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு அழகான கான்செப்டோட உருவான தினம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஹியூமன் ஃப்ரெட்டர்னிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் பிப்ரவரி 4. அடுத்து கேன்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு கேன்சர் அப்படின்றது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் பரவலாக மக்கள் மத்தியில் பேசப்பட்ட ஒன்று. நிறைய படங்களே பார்த்தீங்கன்னா காதல் தோல்வினா அதுக்கு பெரிய கான்செப்ட் இந்த கேன்சரை தான் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். காரணம், கேன்சர் வந்துச்சுன்னா முதல்ல அது தொத்து நோய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேலைக்கு ஓடிடுறாங்க. இன்னொன்று வந்து ஐயோ நம்ம கேன்சர்னு வெளில சொன்னால் அது ஏன்னா பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மையாக பார்த்தீங்கன்னா கேன்சரில் வந்து 100க்கும் அதிகமான வெரைட்டியில் வந்து கேன்சர்ஸ் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி நம்மளால் வந்து முழுமையாக குணப்படுத்திடவே முடியும். அது எந்த கேன்சர் தெரியணும்ல, அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், முதல்ல அவங்ககிட்ட சொல்லணும். ஆனால் நமக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சதும் அதை விட்டு வேலைக்கு ஓடி போயிடணும், இது வந்து குணப்படுத்தவே முடியாது அப்படின்ற ஒரு போலியான ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம வாழ்ந்துங்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். முதல்ல அது மேலே ஒரு அழகிய விழிப்புணர்வு வேணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக வந்து இதை உருவாகிறாங்க. இதனுடைய பேசிக்கான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெத் ரேட் இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படியாவது நம்ம படிப்படியாக குறைச்சாகணும். எல்லா விதமான கேன்சரையும் ஒழிக்கிறதுக்கு நம்மளால் வந்து மெடிசனை கண்டுபிடிக்கணும். இது பல நாடுகளில் பல நிறுவனங்கள் மூலமாக, தொண்டு நிறுவனங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. அப்படி அந்த கேன்சர் இன்ஸ்டியூட், வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய கேன்சர் இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்காக ஒரு டேட்டை உருவாக்கி இந்த நாள்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கேன்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க பிப்ரவரி 4. நெக்ஸ்ட் பிலிப்பைன்ஸில் அமெரிக்கா வார் மெமோரியல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த டே உருவானதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த பிலிப்பைன்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இவங்களுக்கு ரெண்டே எதிரிகள் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானியர்கள், இன்னொன்று அமெரிக்கர்கள். இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா இவங்களை பயங்கரமாக போட்டு வறுத்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1896 1898 வரைக்கும் ஸ்பானியர்களோட கண்ட்ரோல், அதுக்கப்புறம் 1899 அமெரிக்கர்களுடைய கண்ட்ரோல்கள் வந்துச்சு. அப்படி அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களால் அதை ஏற்றுக்க முடியல, நமக்குன்னு ஒரு சுதந்திரம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே கிளர்ச்சிகளை வந்து கிளம்பிக்கிட்டே இருக்குது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா எமிலியோ அகுனுடோ அப்படின்ற ஒரு பர்சன், ஏற்கனவே நம்ம இவரை பற்றி பார்த்துருப்போம். இந்த பர்சன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கொரில்லா தாக்குதல் முறையை வந்து ரெடி பண்ணுறாரு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க தாய்லாந்தை பொறுத்தவரைக்கும் கம்மியான வீரர்கள், அமெரிக்கான்றவங்க ஆளை கூட்டணும் வந்து சேர்த்துனே இருப்பாங்களே, போனால் போட்டு தருவாங்களே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல அமெரிக்காவினுடைய சிப்பாய் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய தாய்லாந்தினுடைய ஒரு பர்சனை சுட்டுறாரு. இது சுட்டதுக்கப்புறம் நார்மலாக எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு மிகப்பெரிய கலவரத்தை வெடிக்குது. நிறைய பேர் வந்து இதுக்காக போராடுறாங்க, நிறைய பிரச்சனைகள் வருது, போர்கள்ன்றது பெரிய லெவலில் மாறுது. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இதில் வந்து இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்துச்சுப்பா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த படை வீரர்கள் 10,000 பேர்லேருந்து 20,000 பேருக்கு இறந்து போயிருக்கலாம் தாய்லாந்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்தது. இந்த போரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஜெயிச்சிருந்தாலுமே கூட இந்த ஒரு நாள் அப்படின்றது அவங்களுடைய போராட்டத்துக்காக உயிர் கொடுத்தாங்க இல்லையா, அப்படிப்பட்ட பர்சனை நம்ம நினச்சி பார்க்கணும்ல அப்படின்றதுக்காக. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தாய்லாந்துக்கு விடுதலை கிடைச்சது, சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இருந்தாலும் அந்த ஒரு முயற்சி இருக்குல்ல, தோல்வியே ஆனாலும் அதை வந்து போய் எதிர்த்து போராடி தன்னோட உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்களே, அது எவ்வளோ உன்னதமான ஒரு விஷயம். அப்படிப்பட்டவங்க நினச்சி வந்து நம்ம கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் அமெரிக்கன் வார் மூமெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே அனுசரிக்கிறாங்க பிப்ரவரி 4. நெக்ஸ்ட் டே ரோசா பார்க் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அமெரிக்கா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த டேக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை பயங்கரமாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா ரோசா பார்க் அப்படின்றவங்க ஒரு பெண்மணி, இவங்க வந்து நார்மலாக வந்து ஒரு தையல் கடைலாம் வச்சு நடத்தி இந்த ஒரு பர்சன் தான். ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா, பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது வெள்ளையர்கள் கருப்பவர்கள்னு சொல்லிட்டு தனித்தனியாக சீட் வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையர்கள் இருக்கக்கூடிய சீட்டில் போய் உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த டிரைவர் என்ன பண்ணுறாரு, இவங்களை வந்து வெள்ளை இறங்குன்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாரு. இப்படி பிரச்சனைகள் போக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க மேலே வந்து கேஸை போடுறாங்க. என்ன போடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெள்ளையர்கள் உட்காரக்கூடிய இடத்துல வந்து கருப்பினத்தை சார்ந்த ஒருத்தவங்க உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸை போட்டு அவங்களுக்கு ஃபைனையும் விதித்து அவங்கள வந்து ஜெயிலில் தள்ளிடுறாங்க.
இப்படி போனது அப்படின்றது பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இன்னும் பெரிய பிரச்சனை உருவாகுது. ஏன்டா ஒரு விஷயம் நடந்திருக்கு, உக்காந்தது ஒரு குத்தம்னு அவங்கள ஜெயிலில் போறீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு மூடத்தனமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போகிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மான்கோ மெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமானது அவங்க ஊரில் நடக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 15 நாள் நடந்துருக்குங்க இந்த போராட்டம். என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மக்கள் யாருமே கருப்பினத்தை சார்ந்தவங்க அந்த பஸ்ஸில் ஏறதே இல்லை, அந்த பஸ்ஸில் ஏறதை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய இழுக்கா அந்த கவர்மெண்ட்டுக்கு உருவாகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 1956, ஏன்னா இந்த சம்பவம் நடந்து 1955, 1956 என்ன நடக்குது அப்படின்னா கோர்ட்டு வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதுல இது வந்து ஒரு தவறான ஒரு அணுகுமுறை, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கோர்ட்டில் வந்து வெற்றியும் அடைகிறாங்க. இப்படி கருப்பினத்தவர்களுக்கு எதிராக நடந்த ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையினுடைய ஒரு பெரிய விடியலாகவே இவங்க பார்க்கப்படுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரோசாப்புக்கு அந்த கைது பண்ண அந்த நாள் இருக்கு இல்லையா, டிசம்பர் 1, இந்த நாளும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுடைய பிறப்பையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த நாள் சூஸ் பண்ணியிருக்காங்கப்பா. அப்படி அவங்க பிறந்த அந்த டேட்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பினத்தவர்களுக்காக போராடிய அந்த ரோசாப்புனுடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க அமெரிக்கா பிப்ரவரி 4. நெக்ஸ்ட் இலங்கையில சுதந்திர தினம் கொண்டாடுறாங்க. இது இலங்கையில சுதந்திர தினமா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு வருதுல இருக்குதுங்க. ஏன்னா இவங்களுடைய வரலாறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுலேருந்து ஆரம்பிச்சிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகீசியர்கள், அப்புறம் டச்சுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை போயிட்டு இருந்து ஒரு கட்டத்தில் நெப்போலியன் வந்து ஃபைட் பண்ணி அந்த இடத்த வந்து பிடிக்கிறாரு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1948 பிரித்தானியர்கள் சிலோன் இவங்களுடைய ஆட்சியானது அந்த இடத்துல நிலைநிறுத்தப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு போர் நடந்தது. தமிழர்களா இல்லை சிலோன் மக்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போர்கள் நடந்தது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல வருஷங்கள் நடந்தது. நிறைய தமிழ் இனங்களை கொண்டு குவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த வெளிநாட்டிலேருந்து உள்ளூர் பிரச்சனையை தாண்டி வெளியிலேருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் முடிஞ்ச சமயம் பார்த்தீங்கன்னா 1948. அப்படி அவங்களுக்கு விடுதலை கிடைச்ச அதனால தான் பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க இலங்கை பிப்ரவரி 4. நெக்ஸ்ட் லிபரேஷன் மொமெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அங்கோலா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு பெரிய விடியலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்லேருந்து தான் வந்து கிளம்பும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த நாள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்களுடைய ஆட்சி காலம்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. அங்கோலா முழுக்கம் வந்து அடிமைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1961 என்ன நடக்குது அப்படின்னா பருத்திலாம் உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனியில் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேலை வந்து நேரத்தை கம்மி பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உரிய ஊதியத்தை கொடுக்கணும், ஒரு கரெக்டான ஒரு மதிப்பு அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை முன் வச்சு அவங்க போராட்டங்களை தொடங்குறாங்க. அந்த போராட்டம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு எழுச்சியாக மாறுது. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழிச்சு அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சுது. அப்படி அந்த கிளர்ச்சியானது ஸ்டார்ட் ஆச்சுல, அந்த ஸ்பார்க் ஆனது உருவாச்சுல, அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா இவங்க லிபரேஷன் மொமெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக உயிர் நீத்தவங்களையும் அவங்களையும் வந்து நினைவு கூர்ந்து அனுசரிக்கிறாங்க. அப்படி உருவானது தான் பார்த்தீங்கன்னா லிபரேஷன் மொமெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கோலா அனுசரிக்கிறாங்க பிப்ரவரி 4. நான் ஒரு இறை தூதன் தான், ஆனால் மனிதனாக பிறந்துட்டேன். சக மனிதனுடைய காலில் சக மனிதன் விழக்கூடாதுன்னு சொன்ன நபிகள் நாயகம் சிறந்த முற்போக்கு சிந்தனைவாதியாகவே என் பார்வைக்கு தெரிகிறாரு. மறுபடியும் எங்கள் எல்லாருக்கும் நாளைக்கு சந்திக்கிறாது வரை உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.